கண்ணில் வர்றது கண்ணீர், ஆனால் வாயில் ஒரு சிரிப்பு. இவனுங்கெல்லாம் விடால போறியா எல்லாம் அமெரிக்காக்காரன் ஆளர் விட்டுட்டீங்க. சாரி சாரி சாரி. அமெரிக்காக்காரன் வந்தானா அவனோட ஃப்ளைட்டில் வந்து மிசைல் பட்டு விழுந்ததா ஃபைட்டர் ஜெட் A-15 ஈகிள். அப்போது பேராசூட்டில் 2 பேரும் வந்து இறங்கினானுங்க. இறங்கினதுமே குவைத்துக்கு 4-5 பேர் கண்டுட்டு ஈரான்காரன் வந்து அழுகுறதான்னு தெரியல. அவங்களுடைய பிரச்சனையை பார்த்தா ஈரான்காரன் வந்து பாராசூட்டில் இறங்குறான். டேய் ஓடி போய் அவனை புட்டிச்சு 4 பேர் சேர்ந்து வண்டியோட டிக்கியில் தூக்கி போட்டு டேய் நான் அதட்டி அவன் மிரட்டினது. அவன் சொல்ல டேய் நான் ஒரு பைலட்ரா, அமெரிக்கன் பைலட்டு, கால் பண்ணுடா போலீஸுக்கு, போலீஸ் வந்தால் பார்த்துக்கலாம். வீடியோ இருக்கு பாருங்க. உசுறு பயத்தை காட்டானுங்க பரமா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். பேராஷூட்டில் வந்து இறங்கினதுமே பாருங்க 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 ஈரான்கார வந்து இறங்கிட்டான் இந்த சத்தம் போட்டு அவனை போய் جايين نبي نطق هذول ايراني طلع امريكا بوليس جس 1 minute لا شبه الدبه 1 minute அடக்கு இருக்கு பயலுகளா. அஸ்தக்ஃபிருல்லாஹ். இதில் என்னென்னா அமெரிக்கனுடைய போர் விமானம் ஒன்றோட மிசைல் லான்ச்சிங்கில் வந்து ஈரானுடைய மிசைல் லான்ச்சிங் வந்து பட்டதால் உடஞ்சி விழுந்துருக்குது. விழுந்த உடனே இப்போ எல்லோரும் போய் உடனே அந்த காப்பாற்றுறதுக்கு போயிருக்கிறாங்க. போனதுக்கப்புறமா கடைசியில் என்ன ஆகிருக்குன்னா இவங்க பார்த்துட்டு பதட்டம் அடைஞ்சிட்டாங்க. அமெரிக்காக்காரன் வந்துட்டான், இந்த இல்லை அமெரிக்காக்காரன் இல்லை ஈரான்காரன் உள்ளே நுழைஞ்சிட்டான், பேராசூட்டில் வந்து இறங்குறான் அப்படின்னு. இப்படி தாண்டா ஒருத்தரையும் குழப்பி வைக்கிறீங்க. அதுக்கு பிறகு இது சம்மந்தமாக உடனடியாக இன்ஃபர்மேஷன் கொடுத்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் சென்ட்ரல் கமாண்ட் உடனடியாக இது சம்மந்தமான இதுகளை எடுத்துருக்கிறாங்க, நடவடிக்கைகளை. US command sends Iran listed civilian site target and state of during yesterday United Nations Security Council meeting. Iranian ambassador United Nations state countries response to limit exclusive and only US bases in assistly. என்னதான் அவங்க மட்டும் இந்த அவங்களுடைய இராணுவ தளங்களை மட்டும்தான் தாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும், ஆனால் பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்களில் அதிகமாக இவங்க நுழையிறாங்க அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்றதை பார்க்கலாம். பிரார்த்தனை பண்ணுங்கள்.